ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன பண்ண போறோம் பார்க்கலாம் வாங்க. மில்க் பவுடர்ல யூஸ் பண்ணி தார்வாட் பேடா தான் பண்ண போறோம். எப்படி பண்றோம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாண்ட்லி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல 3 glasses சுகர், 3 கிளாஸ் சர்க்கரை போட்டு அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊத்துறோம். இது வந்து பூரா சக்கரை தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஷாப்லயும் கிடைக்கும், நம்ம வீட்லயும் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, அந்த ப்ராசஸ் தான் இது. கவனமா பார்த்துக்கணும். இதை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அதை மிக்ஸ் பண்ண பண்ண நிறையா வரும், நீங்களே பாருங்க. எந்த பதத்தில் வந்த அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறேன். அது கரெக்டாக அங்கே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப விட்டாலும் அது கட்டி கட்டியாக ஆகிடும், நம்மளால முடியாது. நீங்கள் பாருங்க, வீடியோவில் உங்களுக்கே தெரியும். மிக்ஸ் பண்ணினே இருக்கணும், கிண்டிகிட்டே இருந்தால் தான். பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நுர வருது, இப்போ தான் நுரைச்சி வருது. ஸோ இப்படியே தான் வந்துனே இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். சைடில் எல்லாம் அப்படியே கட்டிடும் அது. அதை நல்லா இது பண்ணின்னு எடுத்துன்னு மிக்ஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டு. கரெக்டாக வருது. ஸோ அப்படியே நம்ம திருப்பினே இருக்கலாம். கிளறினே இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறேன். அப்போ ஆஃப் பண்ண போதும். இது கரெக்டாக இருக்கு. அப்படியே கிளறினே இருக்கணும். லாஸ்ட் மூமெண்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணாதான் நம்மளுக்கு அந்த இது சரியாக இருக்கும். சைடில் எல்லாம் கட்டுது பாருங்க. பாப்பாதான். இது கரெக்டாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் சைடில் கட்டுது, அதனால அதெல்லாம் அப்படியே இதை பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் தார்வாட் பேடாக்கு வந்து இந்த பூரா சக்கரைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தார்வாடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ இந்த சர்க்கரையில் வந்து நம்ம சர்க்கரை பொம்மை தெரியுங்களா, அது கூட பண்ணுவாங்க. இதில் தான் பண்ணுவாங்க, பூரா சர்க்கரையில் தான் பண்ணுவாங்க. இது பாருங்க, ரைட் வந்துடுச்சு கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம இப்படியே கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணுறது கூட காட்டுறேன் இந்த கரெக்ட் டைமுக்கு. ஆச்சு, இவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை வந்து நல்லா பவுடராக அப்படியே பண்ணிக்கணும். ஆஃப் ஆயிடுச்சு ஸ்டவ்வு, பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணுறதுக்குள்ள. ஸோ இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். டக்குன்னு கட்டி ஆகிடும். அது கட்டியானாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அப்படி எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை இதில் கல்லால் குட்டிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதை வந்து சளிச்சிக்கணும். ரொம்ப மிச்சம் ஆச்சுன்னா நம்ம டீ காஃபி கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுகர் தான் இது. இந்த ஒயிட்டாக பவுடர் மாதிரி வருது இல்லைங்களா, இதுதான் பூரா சர்க்கரை. சளிச்சிக்கலாம். இப்போது கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் பவுடர் பண்ணி தான் போடுறேன். இது கரெக்டாக இருக்குது, பார்த்தீங்களா. இதுதான் பூரா சர்க்கரை. இது வந்து இந்த பேடாக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கடையில் இதெல்லாம் ரொம்ப பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஷாப்ல எல்லாம் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பைண்டிங்குக்கு தேவைப்படும் இது. அப்புறம் மிக்சிங் கூட வேணும். இதுதான் யூஸ் பண்ணுவேன் நான். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு புரியும். யாருக்கெல்லாம் தார்வாட் பேடா பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கும்.
ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து மில்க் பவுடர் வறுத்துக்கலாம். நெய் தான் போட போகிறேன். நெய் போட்டு இந்த மில்க் பவுடர் ப்ரௌன் ஆகிற மட்டும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ டைம் எடுத்து தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் சிம்மில் வந்து நம்ம ஃப்ளேம் வச்சுன்னு வறுக்கணும். 1.5 கப் தான் போட போகிறேன் நான். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சிடும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நெய் போட போகிறேன். நெய் போட்டுட்டு நம்ம மில்க் பவுடர் போட்டு வறுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வறுக்கிறதுக்கு. ஆனால் லாஸ்ட்டில் அல்டிமேட்டாக வரும். ஹோம்மேடுன்னே தெரியறதில்ல, அப்படி இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இந்த தசரா பண்டிகைக்கு பண்ணுவாங்க இல்லையா, பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த ஸ்வீட் தான் கொடுத்துன்னு இருந்தாங்க. அப்போ சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப இந்த ஸ்வீட் பிடிச்சிடுது. அதனால நான் இப்போவும் இதுதான் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதான் அப்பப்போ வீட்டில் பண்ணி சாப்பிட்றோம். வெளியிலலாம் ரொம்ப வாங்கி சாப்பிட மாட்டோம். மில்க் பவுடர் இருந்தால் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொஞ்சம் நம்ம பொறுமையாக டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த குக்கிங் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால புதுசு புதுசாக எதனா ஒன்று ட்ரை பண்ணினே இருப்பேன். ஹோம்மேட் கேக் பண்ணிக்குவேன், ஸ்வீட்ஸ் பண்ணுவேன், இந்த பன்னீர் ரெசிபீஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி தான் வறுத்துனே இருக்கணும். அது கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும். நான் ஹோம்மேட் கஞ்சி மாவு பண்ணிக்குவேன் பசங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மில்க் சேர்த்துக்கணும். 1.5 கப்பு மில்க் பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து 1 கப்பு நான் மில்க் போட்டுக்கிறேன். காய வச்ச மில்க்கு, ஆறி இருக்கிறது, காய வச்சு ஆற்றி போட்டுக்கலாம். கை விட்டோன்னா தீஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நல்லா திருப்பிக்கிட்டே இருக்கணும். கலர் பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பால் போட்டுக்கலாம். இந்த பால் வந்து 1 கப் இருக்கு, கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இந்த 1.5 கப் மில்க் பவுடருக்கு 1 கப் மில்க் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக போட்டுடுவேன், ஏன்னா இது கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட். நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக போட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கட்டியாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மிக்ஸ் பண்ணினே இருந்தாக்கா, கிளறினே இருந்தாக்கா கரெக்டாக வந்துடும். அது உதிர உதிராக வரக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம இதுக்கு பூர சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இதை கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பால். ஆனால் என்னென்னா கரெக்டாக அது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண வேணும் அப்போது மில்க் இன்னும் போட்டால். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க, கீழே ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி தான் கரெக்டாக வரணும். அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கும் அதில். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆறுறதுக்கு விட்டுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பூரா சர்க்கரை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சூட்டில் போட்டோன்னா என்ன ஆகும்னா அதெல்லாம் மெல்ட் ஆகிடும். சுகர் இல்லைங்களா அது, அதனால மெல்ட் ஆகிடும். 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் பாருங்கள். 1.5 கப்பு மில்க் பவுடருக்கு 1 கப்பு பூரா சர்க்கரை எடுத்திருக்கேன். அவ்வளவும் தேவைப்படாது, நம்ம டேஸ்ட் பார்த்துன்னு வேணும்னா போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா ஆறிருக்கு. ஸோ இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பண்ணுறோமே அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ஆனால் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் பண்ணணும். நான் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். அது வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பைண்டிங்காக தேவைப்படும் பூர சர்க்கரை. அது கொஞ்சம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் வரல. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிறேன் இது ஃபுல் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா நாதிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படிதான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாஃப்டாக ஆகிடும். சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடணும் இது. பாருங்கள் அப்படி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் மில்க் எல்லாம் போட வேண்டாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது ஷேப் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பூரா சர்க்கரையில் டிப் பண்ணிக்கலாம். உருட்ட வேண்டியதா, அப்படி உருட்டி உருட்டி வச்சுக்க வேண்டியதா. அவ்வளோதான். பார்த்தீங்களா, மாவு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து அந்த சர்க்கரை வந்து எல்லாம் பைண்ட் பண்ணிக்கும் அதை. இப்போ இதை வந்து நம்ம அதில் உருட்டிட்டு வைக்க வேண்டியதுதான் சைடில். அதுதான் தார்வாடு பேடா. டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் எல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஐ எம் ஹாப்பி. கரெக்டாக வந்திருக்கு. பாப்பா வந்து நிற்கிறா, எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு. மில்க் பவுடர் இல்லைங்களா, பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். நீதான் பால், மில்க் பவுடரு, சுகர், இவ்வளோதான். இது என்னென்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். டைம் கொடுத்து பண்ணணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி புது புது டிஷ்ஷஸ்ஸு ட்ரை பண்ணுறேன். பண்ணியிருக்கேன் கூட. நீங்கள் வந்து வீடியோ போய் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு தார்வாடு பேடா பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். சி, சூப்பராக வந்திருக்கு. பாப்பா வெயிட்டிங். எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.